ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஓரியோ பிஸ்கெட் யூஸ் பண்ணி நம்ம கேக் இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்ப சிம்பிளாக குயிக்காக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வீட்டில் பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் இருக்குன்னா நீங்கள் வீட்டிலே கூட இந்த கேக் ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற சின்ன டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான இந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கே தெரியுங்க. உங்கள் க்ரியேட்டிவ் மைண்டை பொறுத்து நீங்கள் எப்படி வேணாலும் இந்த கேக்கை டிசைன் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி ஒரு கேக் செய்கிறதுக்கு நான் ஒரு 10 ரூபா பாக்கெட்டில் 4 பாக்கெட் ஒரே பிஸ்கெட் பாக்கெட் எடுத்திருக்கேங்க. சரியாக இதில் ஒரு 20 பீசஸ் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், 10 ரூபா பாக்கெட்டில் 4 பாக்கெட் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இப்போ எல்லா பாக்கெட்டையும் பிரித்து நான் பவுலுக்கு மாற்றிட்டேங்க. இந்த பிஸ்கெட்டில் இருக்க க்ரீமை மட்டும் இப்போ நம்ம தனியாக எடுக்க போகிறோங்க. பாருங்கள், இந்த சென்டரில் இருக்க க்ரீமை மட்டும் தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். எல்லா பிஸ்கெட்டில் இருக்க க்ரீமையும் இதுபோல் தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ எடுத்து வச்சாச்சு. இந்த க்ரீம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த எடுத்துருக்க பிஸ்கெட்டை இதுபோல் துண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிக்சியில் சரியாக அரைப்படாத மாதிரி இருக்கும். கட் பண்ண பிறகு இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இதை அரைச்சி எடுத்தாச்சு. சரியாக அரைப்படாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஜலிச்சு கூட எடுத்துக்கலாங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். முக்கியமாக கேக் செய்கிறதுக்கு இந்த மாதிரி பேக்கிங் பவுடர் எப்போவுமே வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. பேக்கிங் பவுடர் இல்லாதவங்க ஒரு பேக்கெட் ஈனோ பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பேக்கெட் ஈனோ பவுடர் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் நான் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேங்க. இதை ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு காய்ச்சி ஆற வச்ச பால் அரை கப் அளவு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், காய்ச்சி ஆற வச்ச பால் நான் அரை கப் அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரே டைமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண வேணாம். நீங்கள் குவான்டிட்டி அதிகப்படுத்தி கூட செய்யலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பால் அதிகப்படுத்தி கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்சிங் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு சாக்லேட் சிரப் போல் இருக்கணுங்க. பாருங்கள், கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. ரொம்பவும் கட்டியாக இல்லை, ரொம்பவும் தண்ணியாக இல்லை. இப்போது அரை கப் அளவு பால் சேர்த்து சரியாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த சிரப் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த மாதிரி நான் கேக் டின் எடுத்துருக்கேங்க. எந்த ஷேப்பில் வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கேக் டின் இல்லாதவங்க டிஃபன் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா அகலமான டிஃபன் பாக்ஸில் இதுபோல் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவை விருப்பம் இல்லாதவங்க பட்டரு இல்லைன்னா நெய் கூட சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே கோதுமை மாவு நான் தூவிக்கிறேங்க. கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு சேர்க்கலாம். இதுபோல் லேசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு. நீங்கள் பட்டர் ஷீட் இருந்தால் கூட பட்டர் ஷீட் கூட அடியில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் சிரப் இதில் ஊற்றுறேன். எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி பாருங்கள், அழகாக மடிஞ்சு வருது. இந்த சிரப் பார்த்திங்கன்னா அழகாக மடிஞ்சு வருது. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா உங்களோட கேக் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வருங்க. நல்லா ஸ்பாஞ்சி மாதிரி ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போது இந்த கேக்கில் இந்த ஏர் பபுள்ஸ்லாம் இருக்கும், அதனால் லேசாக டேப் பண்ணிக்கோங்க. அதாவது ஏர் கேப்லாம் இருக்கும், லேசாக ஷேக் பண்ணி விட்டு டேப் பண்ணுங்கள். இப்போ இதை டேப் பண்ணி வச்சாச்சு. இதை எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் சின்ன சிம்மை பாருங்கள். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நான் குக்கர் எடுத்திருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற குக்கர் இல்லை வேஸ்ட்டான குக்கர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுபோல் ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் இல்லாதவங்க சின்ன பிளேட்டு கூட வச்சுக்கோங்க. இப்போது இதில் பெல்ட்டு கூட தேவையில்லைங்க. நான் வேஸ்ட்டான குக்கர் தான் எடுத்திருக்கேன். பெல்ட்டு கூட எடுத்துடலாம் நீங்கள் வேஸ்ட் ஆகும்னு நினச்சிங்கன்னா. இதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்னை இது உள்ளே வச்சுருங்க. ஷேக் பண்ணாமல் வைங்க. இதுக்கு மேலே மூடி போட்டு கண்டிப்பாக விசில்லாம் எதுவும் போட வேண்டாம். விசில் போடாமல் 25 நிமிஷம் அல்லது 30 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் இருக்கணுங்க. கடைசி வரை லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். நீங்கள் 25 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாங்க. நான் ஒரு 30 நிமிஷம் கழித்து செக் பண்ணுறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு. இது போல் ஒட்டாமல் வரணும். நீங்கள் நூடுல்ஸ் டீஸ்பூன் இருந்தால் கூட அதில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்து வச்சு நான் ஆற வச்சுருக்கேங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறணும். அதுக்கு முன்னாடி திருப்பி போடக்கூடாது. ஆறின பிறகு பார்த்திங்கன்னா ஓரங்களில் நல்லா கேப் வந்திருக்குங்க. இப்போ இதை பிளேட்டில் திருப்பி போட்டுக்கலாம். முக்கியமாக கேக்கை ஃபேன் காற்றுல ஆற விடாதீங்க. மேலெலாம் ட்ரை ஆகிடும்.
எப்பவுமே ஃபேன் காற்று இல்லாத இடத்துல கேக் இது போல் ஆற வைங்க. இப்போ இதை திருப்பி போட்டாச்சு. பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா ஸ்பாஞ்சி மாதிரியான சூப்பராக கேக் ரெடி பண்ணியாச்சு. இதில் நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க க்ரீமில் ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் 1.25 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திரியாக இருக்க மாதிரி இருக்குங்க. அதனால் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா க்ரீமியாக கிடைக்குங்க. இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக்கை இது 2 பகுதியாக பிரித்து எடுத்துக்கலாம். அதாவது நான் வந்து நைஃப் வச்சு கட் பண்ணுறேங்க. நீங்கள் நூல் இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட கட் பண்ணலாம். எப்பவுமே கட் பண்ணும்போது 2 பக்கத்துலேயும் பாருங்கள் ஒரே ஈவனாக கட் பண்ணுறீங்களான்னு பொறுமையாக கட் பண்ணுங்கள். பாருங்கள் ரொம்ப சூப்பராக கட் பண்ணியாச்சு. நான் எடுத்து காமிக்கிறேன் எந்தளவுக்கு ஸ்பாஞ்சி போல் இருக்குன்னு. இப்போ இதுக்கு சென்டரில் நீங்கள் வந்து இந்த க்ரீமை தான் நீங்கள் ஊற்றணும்னு கிடையாதுங்க. நீங்கள் சாக்லேட் சிரப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் க்ரீமை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை ஊற்றின பிறகு லேசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே இன்னொரு பீசஸை இதுக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு பீசஸை வச்சாச்சு. நான் ஒரு 10 ரூபாய் டைரி மில்க் எடுத்துருக்கேங்க. டைரி மில்கை இப்போ இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 10 ரூபா பாக்கெட் நான் டைரி மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக கூட நீங்கள் டைரி மில்க் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையும் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரைக்கு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை நல்லா கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கரைச்சி எடுத்துக்கோங்க. இது உடனே கரைஞ்சிடும். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லலாம் வைக்க வேண்டாம். பாருங்கள் இப்போ இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இது லேசாக கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அப்படியே கெட்டி ஆகிடும். பாருங்கள் இந்தளவுக்கு கரைஞ்சி வந்த உடனேவே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்த பிறகு இதுக்கு மேலே இதை நம்ம ஊற்றிக்கலாம். இதையும் இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி டைரி மில்கை அதிகப்படுத்தி கூட இது போல் செய்யலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் காஸ்ட்லியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா நிறைய கூட சாக்லேட் சிரப்லாம் யூஸ் பண்ணி செய்யலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் இதுக்கு மேலே பொடியாக நறுக்கின டைரி மில்கை நான் தூவிக்கிறேங்க. இதுக்கு சென்டரில் நான் கொஞ்சம் பாதாம் வச்சுக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ராபெரி இல்லை பிளாக்பெரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் டேஸ்டியான கேக் ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஸ்பாஞ்சி மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிற டிப்ஸுகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்டியான கேக் நீங்களும் வீட்டிலே செய்யலாம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கேக்கை ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்.